ஹாப்பி ஈவினிங் டு யூ ஆல். இது உங்கள் லைஃப் பேரபிள்ஸோட இன்னொரு ஆழமான விளக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெறும் வார்த்தைகளை விட நம்மளோட செயல்கள் எப்படி நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுதுங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நான் இதை கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு எத்தனை முறை உங்ககிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா அப்படி சொன்னதுல எத்தனை விஷயத்த உண்மையாவே செஞ்சு முடிச்சீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வார்த்தைகளை விடுறது ரொம்ப ஈஸிங்க, ஆனா அதை செயல்ல காட்டுறதுல தான் உண்மையான வாழ்க்கையே இருக்கு. அடிப்படையில பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ரெண்டு வகையான மனிதர்கள் தான் இருக்காங்க. முதல் ரகம் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாளைக்கு செய்யறேன், அடுத்த வாரம் செய்யறேன்னு தள்ளி போடுறவங்க. ரெண்டாவது ரகம் இவங்க அதிகமா பேசவே மாட்டாங்க, ஆனா தங்களோட ஆழமான உழைப்பால காலடி தடங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிக்கிறவங்க. ஒரு உண்மையை நாம புரிஞ்சுக்கணும், வரலாறு எப்பவுமே வாய்ஸ் கொடுக்கறவங்களால எழுதப்படுறதில்ல, ஆக்ஷன்ல இறங்குறவங்களால மட்டும்தான் எழுதப்படுது. இந்த ஆழமான உண்மை ஒன்றும் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லைங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட ஒரு பழம்பெரும் ஞானம் இது. குர்ஆன்ல 13வது அத்தியாயம் 11வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஒரு சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை இறைவன் அவர்களை நிலையை மாற்றுவதில்லை அப்படின்னு. ஆமாங்க, மாற்றம்ங்கிறது திடீர்னு வானத்திலிருந்தெல்லாம் குதிச்சு வராது. அந்த மாற்றம் நீங்க எடுத்து வைக்கிற உங்க முதல் காலடி தடத்திலிருந்து தான் தொடங்குது. இத வெறும் வார்த்தைகளா மட்டும் விடாம தன் வாழ்நாள் முழுக்க செயலாகவே வாழ்ந்து காட்டினவர் நபிகள் நாயகம் அவர்கள். குர்ஆன் 68:4 சொல்லுது, நிச்சயமாக நீர் மிகச்சிறந்த நடத்தையில் இருக்கிறீர்னு. அவர் மக்களுக்கு வெறும் வார்த்தைகளால மட்டும் போதிக்கலைங்க. ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. ஒரு தோட்டத்துல அவர் சுயமாக இறங்கி ரொம்ப கடினமா உழைச்சிட்டு இருக்காரு. இத பார்த்து அவரோட தோழர்கள், நாங்க செய்றோம், நீங்க ஓய்வெடுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் உலகத்துக்கே ஒரு பெரிய பாடம். அல்லாஹ் உழைப்பவனை நேசிக்கிறான், வெறும் சொல்பவனை அல்லன்னு சொன்னார். தன் செயல் மூலமாவே மிகப்பெரிய வழிகாட்டுதலை அவர் கொடுத்தார். சோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான 3 வாழ்வியல் பாடங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், உங்க நாக்கு என்ன சொல்லுதோ அதை உங்க கைகள் செய்யட்டும். செகண்ட், திட்டமிட்டு செயல்படுறவங்கள மட்டும்தான் இறைவன் நேசிக்கிறான், சோம்பேறிகளை இல்ல. தேர்ட், அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்னைக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்ச நாளைக்குன்னு தள்ளி போடவே போடாதீங்க. இதே ஆழமான தத்துவத்தை சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மாமேதை திருவள்ளுவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்கார். அவரோட 3 குறள் கருத்துக்களை இங்க பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும், அதாவது உங்க தொடர் முயற்சி மட்டும்தான் உங்களுக்கான வெற்றியை உருவாக்கும். ரெண்டாவது, வெறும் வார்த்தைகளை பேசுறவங்க முன்னாடி செயலை செஞ்சு முடிச்சவன் ரொம்ப கம்பீரமா நெஞ்ச நிமிர்த்தி நிப்பான். மூணாவது, வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், அதாவது ஒரு செயலோட வலிமைங்கிறது அதை சேர அந்த மனிதனோட மன உறுதியிலிருந்து தான் பிறக்குது. இந்த பழங்கால ஞானம் எல்லாம் பழசுன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த தத்துவங்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற நவீன சாம்ராஜ்யங்களை உருவாக்குன மாபெரும் தலைவர்களுக்கான ஒரு பேஸ்மெண்ட். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை விட செயலே மேல் அப்படிங்கிற பண்டைய கால அறிவு தற்கால தலைவர்களோட வாழ்க்கையில எப்படி ஒரு மாஸ்டர் பிளானா, ஒரு ப்ளூ பிரிண்டா இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம இந்தியாவின் கனவு நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவரு இளைஞர்களை பார்த்து வெறும் கனவுகளை மட்டும் காண சொல்லல, அவரு தன்னோட வாழ்நாள்ல ரொம்ப பெரிய கனவுகளை கண்டார். அந்த கனவுகளை நிஜமாக்க தூக்கமே இல்லாத பல இரவுகளை உழைப்புக்காகவே அர்ப்பணிச்சார். ஏவுகணைகளை உருவாக்குனார். தன்னோட கனவு மெய்ப்படும்ங்கிறத வெறும் மேடை பேச்சுகளால இல்லாம தன்னோட அயராத செயலால உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டினார் கலாம். அவரோட போதனைகள் ரொம்ப ரொம்ப கிளியர். ஒன்னு, கனவு காண்பது மட்டும் பத்தவே பத்தாது, அதை நோக்கி நீங்க தினமும் நடக்கணும். 2, எந்த ஒரு பெரிய சிறப்பும் சும்மா தற்செயலா நடந்துடாது, அது கடின உழைப்பால மட்டுமே சாத்தியம். 3, நீங்க களத்துல இறங்கி உழைக்கும்போது மட்டும்தான் அந்த இறைவனும் உங்களுக்கு உதவி செய்ய வருவான். இதுதான் வெற்றியோட சீக்ரெட். இப்போ இந்த 300 அப்படிங்கிற நம்பர் சாதாரண விஷயம் இல்லைங்க. உலக புகழ் பெற்ற வால்ட் டிஸ்னி தங்கிட்ட இருந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு பேங்கா போய் லோன் கேட்டப்போ அவர் நிராகரிக்கப்பட்ட முறைதான் இந்த 300. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யாருமே அவரை நம்பல. எல்லா பேங்க்கும் அவருக்கு கடன் கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆனா அந்த 300 ரிஜெக்ஷனுக்கு அப்புறமும் அவர் ஒருபோதும் சோர்வடையல. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து வரைஞ்சார். அவர் தன் வேலையை நிறுத்தவே இல்லை. அப்படி தொடர்ந்து அவர் எடுத்து வச்ச அந்த சின்ன சின்ன காலடி தடங்கள் தான் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் சாம்ராஜ்யமா மாறி நிக்குது. அவர் சொன்னார், அதை நோக்கி தைரியமா நடக்கிற துணிவு இருந்தா எல்லா கனவுகளும் நனவாகும்னு. நான் பலமுறை நிராகரிக்கப்பட்டேன், ஆனா நான் என் செயலை ஒருபோதும் நிறுத்தல. அதுதான் என் ரகசியம்னு சொன்னார் டிஸ்னி. அடுத்து, தொழில்நுட்ப உலகத்தையே புரட்டி போட்ட ஸ்டீவ் ஜாப்ஸ். தன் சொந்த ரத்தமும் வியர்வையமா செதுக்கின ஆப்பிள் நிறுவனத்தில இருந்தே அவர் துரத்தப்பட்டார்.
மிகப்பெரிய தோல்வி. ஆனா அவர் அப்படியே முடங்கி போயிடல. மீண்டும் எழுந்து வந்தார், பயங்கரமா உழைத்தார். அவர் திரும்ப ஆப்பிள் நிறுவனத்துக்கு வந்து உருவாக்கின அந்த ஐபோன் உலகத்தையே மாத்துச்சு. தோல்விக்கு பிறகு வெறும் வாயால பேசாம செயலால மீண்டு வர்றதுதான் உண்மையான பவர். ஸ்டீவ் ஜாப்ஸ் நமக்கு விட்டுச் சென்ற பாடங்கள் ரொம்பவும் ஆழமானது. உலகம் உங்கள நம்பாவிட்டாலும், யாருமே உங்கள நம்பாவிட்டாலும், நீங்க உங்கள முழுமையா நம்பி செயல்படுங்க. ஸ்டே ஹங்கிரி, ஸ்டே ஃபூலிஷ். எப்பவுமே கத்துக்கிற பசியோடும் தேடலோடும் இருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா உங்க வேலைய ஆழமா நேசிங்க. ஒன்ஸ் உங்க வேலையை நீங்க நேசிக்க தொடங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வேலையாவோ இல்ல பாரமாவோ தெரியவே தெரியாது. இது நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு சூட் ஆகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி ரொம்ப கடுமையான வறுமையில் இருந்து மேல வந்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டியவர் தான் ஓப்ரா வின்ஃப்ரி. ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஆரம்ப காலத்துல கிடைச்ச ஒரு டிவி வேலையில இருந்தும் அவரை தூக்கிட்டாங்க. சாதாரணமா யாரா இருந்தாலும் துவண்டு போற சூழ்நிலை அது. ஆனா அவர் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சாரு. தன் உழைப்பை நிறுத்தவே இல்ல. ரிசல்ட், இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான செல்வாக்கு மிக்க பெண்களில் ஒருவரா அவர் உயர்ந்து நிக்கிறார். இது ஓப்ராவோட ரொம்ப உறுதியான ஒரு வாழ்வியல் விதியை நமக்கு தெளிவா காட்டுது. அவங்க சொல்றாங்க, நீங்க இப்போ எங்க இருக்கீங்களோ அங்கிருந்தே தொடங்குங்க. உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கோ அதை பயன்படுத்துங்க. வாழ்க்கை உங்களுக்கு என்ன கொடுத்துச்சுங்கிறது இங்க மேட்டரே இல்ல. அதை வச்சு நீங்க என்ன செய்யறீங்கிறது தான் முக்கியம். அவங்களோட ஃபைனல் அட்வைஸ் என்ன தெரியுமா? பேசுறதை இப்போதே நிறுத்துங்க, உடனே செய்ய தொடங்குங்க. ஓகே, இப்போ ஒரு நிமிஷம். இந்த விளக்கத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க். ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு ஆழமா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இப்போதே நீங்க உடனடியாக செய்யக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது இலக்கு என்ன? நாளைக்குன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்க போற அந்த ஒரு காலடி தடம் எது? அதை இப்போதே இதே நிமிஷமே முடிவு பண்ணுங்க. சரி, நீங்க சொல்ற வார்த்தைகளை எல்லாம் எப்படி செயலா மாத்துறது? அதுக்கான 3 பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் இதோ. முதல் படி, இன்னைக்கே ஒரு சின்ன விஷயத்தையாவது செஞ்சு முடிங்க. நாளைக்குன்னு ஒருபோதும் தள்ளி போடாதீங்க. 2வது படி, ஒரு டைரியை மெயின்டைன் பண்ணுங்க. அதுல நீங்க வாய் வார்த்தையா என்ன சொன்னீங்க, உண்மையாவே என்ன செஞ்சீங்கங்கிறத எழுதி வைங்க. அந்த வித்தியாசம் உங்களுக்கே புரியும். 3வது படி, உங்க காலடி தடங்களை ரொம்ப ஆழமா பதிய வைங்க. ஏன்னா இந்த உலகம் நீங்க பேசின வார்த்தைகளை ரொம்ப சீக்கிரம் மறந்துடும். ஆனா நீங்க செஞ்ச செயல்களை அது ஒருபோதும் மறக்காது. இப்போ எல்லாரும் அமைதியா உங்க கண்களை மூடிக்கோங்க. மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இதுவரைக்கும் எத்தனை தடவை நான் இதை கண்டிப்பா செய்வேன்னு உங்களுக்கு நீங்களே வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க? இனிமேல் நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உறுதியான காலடி தடமா மாறட்டும். நாளைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, நான் வெறும் வாயால மட்டும் சொல்லல, அதை செஞ்சும் காட்டுனேன் அப்படின்னு நீங்க ரொம்ப கம்பீரமா சொல்லணும். வெவ்வேறு காலகட்டங்கள், வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு மதங்கள். ஆனா இது எல்லாமே சொல்லும் ஒரே ஒரு காலத்தால் அழியாத உண்மை இதுதான். மாற்றம் உன்கிட்ட இருந்து தான் தொடங்கும்னு குர்ஆன் சொல்லுச்சு. அத நபிகள் நாயகம் தன் செயலால வாழ்ந்து காட்டினாங்க. கலாம் தூங்காம உழைச்சு நிரூபிச்சார். டிஸ்னி நிராகரிப்புகளை எல்லாம் தாண்டி நடந்து போய் ஜெயிச்சார். ஸ்டீவ் ஜாப்ஸ் விழுந்தாலும் மீண்டு வந்து உலகையே மாத்தினார். ஓப்ரா ஒவ்வொரு நாளும் செயல்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் முயற்சி திருவினை ஆக்கும்னு சொல்லிட்டார். இது எல்லாமே நமக்கு உணர்த்துறது ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட வார்த்தைகளை விட உங்களோட செயல்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Have a peaceful and positive day ahead. நீங்கள் லட்சியத்தை அடையும் அந்த நாள் கட்டாயம் வரும். அதுவரை வழிகளை தாங்குங்கள், உங்களை நம்புங்கள், தொடர்ந்து செயல்படுங்கள். இது போன்ற மேலும் பல ஆழமான வார்த்தைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு உதவி இருந்தா லைக் பண்ணுங்க. தினமும் மாலை 6 மணி பாடத்திற்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்துல உங்களுடைய மிகப்பெரிய எதிரி யார் என்பதை பத்தி பார்க்க போறோம். Don't miss it. Think about how to bring this into your life tonight. With love, see you next video. This is your Life Parables. Thank you.